ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இருட்டில் மட்டுமே லைட் எரியக்குள்ள ஒரு பல்பு மட்டும் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு என்ன தேவைன்னா BC547 டிரான்சிஸ்டர் ஒன்று தேவை. அப்புறம் இது பேர் தான் LDR. இது தான் நம்ம இருட்டில் மட்டுமே லைட் எரியக்குள்ள ஒரு விஷயம் பண்ண போகுது. அப்புறம் இது பேர் தான் ரெசிஸ்டர். நான் 3 ரெசிஸ்டர் வந்து நான் தனியாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு LED பல்பு தேவை. இப்போ நம்ம BC547 டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிட்டு நம்ம கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுக்கோசம் ஒரு கிளிப்பு மாதிரி மாட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம சால்ட்ரிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்மளோட LDR எடுத்துக்கலாம். டிரான்சிஸ்டர் வந்து 3 பின் இருக்கும். லாஸ்ட் 2 பின்னில் வந்து நம்ம LDR 2 பின்னை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக பண்ணோம், அப்போ தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இதை நீங்கள் வீட்டில் பண்ண போகிறதா இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ ரெசிஸ்டரை வந்து நம்ம ஒரு சைடு கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு சைடில் வந்து பல்பை கனெக்ட் பண்ணோம். ப்ளஸ்ஸை வந்து நம்ம வந்து ரெசிஸ்டர் கூட கனெக்ட் பண்ணோம், மைனஸை வந்து அந்த டிரான்சிஸ்டர் கூட ஒரு பின்ன கூட கனெக்ட் பண்ணோம். சால்ட்ரிங்லாம் பண்ணதுக்கப்புறம் இது நீங்கள் வந்து பேட்டரியில் ஒர்க் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம், இல்லை கரண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். கரண்ட்டில் ஒர்க் பண்ண வைக்கும்போது உங்களுக்கு மொபைல் சார்ஜர் பண்ணுற சார்ஜர் ஒன்று தேவைப்படும். அது வந்து எந்த சார்ஜராக வேணா இருக்கலாம். நான் வந்து நோக்கியா சார்ஜர் எடுத்துக்கிறேன். நோக்கியா சார்ஜரில் வந்து ஒரு PC போர்டு இருக்கும், முன்னாடி சால்ட்ரிங் பண்ண மாதிரி இருக்கும். அந்த சால்ட்ரிங்கில் தான் நம்ம வந்து கரண்ட் கொடுக்கணும். அப்புறம் வந்து பின்னாடி வந்து 2 வோல்ட்ஸ் இருக்கும், அதில் வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து நம்ம LED லைட்டில் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பல்பில் தான் நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி கரண்ட்டில் ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். அதனால் பல்பு ஃபுல்லாக கட்டிக்கலாம். அந்த பல்பில் வந்து உள்ளே இதுமாதிரி கூட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் தனியாக. அந்த 2 கேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த PC போர்டில் வந்து நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 2 இடத்துல நம்ம சால்ட்ரிங் பண்ண வேண்டியது வரும். இப்போ வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அந்த 2 இடத்துல வந்து நம்ம கரெக்டாக வந்து ஒரு சைடு ஒரு எண்டை, இன்னொரு சைடு இன்னொரு எண்டை கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இதில் நிறைய இடத்துல சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சால்ட்ரிங் எப்படி பண்ணுறது தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த வீடியோவில் நான் சால்ட்ரிங் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே கனெக்ட் பண்ணியிருந்த LED லைட்டு டிரான்சிஸ்டர் ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அது கூட வந்து நம்ம இன்னும் 2 வயர் கனெக்ட் பண்ணது வரும். ப்ளஸ் மைனஸ் 2 வயர் கனெக்ட் பண்ண வேண்டியது. அந்த 2 வயர் எடுத்து வந்து நம்ம இந்த PC போர்டில் கனெக்ட் பண்ண வேண்டியது வரும். LED லைட் ப்ளஸ் கூடயும் ப்ளஸ் வயரையும் அந்த LDR கூட மைனஸ் வயரையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். பேலன்ஸ் 2 வயர் நமக்கு வெளியே வந்துடும். அந்த 2 வயர் எடுத்துகிட்டு போய் நம்ம PC போர்டில் கனெக்ட் பண்ண வேண்டியது வரும். அந்த 2 சைடு ப்ளஸ் மைனஸ் போர்ட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் 2 வோல்ட்ஸ் இருந்தால் அந்த 2 வோல்ட்ஸ் தான் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது வரும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்து இப்படி தான் இருக்கும். அந்த 2 வயரை நம்ம பார்த்து சால்ட்ரிங் பண்ணிக்கணும். நம்ம சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த பல்புக்குள்ளே இப்போ ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது வரும். பல்பு அழகாக எடுத்துக்கிட்டு இப்போ பல்புக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உடச்சி வெளியே எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ அழகாக நம்ம ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கலாம். சுற்றி எல்லா சைடுமே டைட்டாக போட்டு ஒட்டிக்கலாம், அப்போ தான் வெளியே வராமல் இருக்கும். இப்போ வந்து உள்ளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அந்த போர்டெல்லாம் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வயருங்கெல்லாம் அங்கங்கே அசைஞ்சிட்டே இருக்கும். அது அசையாமல் இருக்கிறதுக்கோசம் நம்ம க்ளூ கன் போட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். நல்லா டைட்டாக போட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த LDR வந்து வெளியே இருந்தால் தான் வெளிச்சம் படும்போது வந்து நம்மளுக்கு லைட் எரியாது. வெளிச்சம் இல்லாத போது நம்மளுக்கு லைட் எரியும். ஹோல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம PC போர்டை நம்ம பண்ண சால்ட்ரிங்கும் 2மே அட்டாச் ஆகாமல் எதுவுமே ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்கோசம் நம்ம ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் கீழே ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த LDR வெளியே எடுத்து வந்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம எதுவுமே ஆடாத மாதிரி ஃபுல்லாக பர்ஃபெக்டாக போட்டு ஒட்டியாச்சு. இப்போ ஒட்டினதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ் தான், நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டாலே போதும். வெளிச்சம் இருக்கும்போது நம்மளுக்கு லைட் எரியாது, வெளிச்சம் இல்லாத போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் எந்த லைட்டும் வெளியில் போகல, இருட்டாக இருக்கும்போது எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் லைட் ஃபுல்லாக எரியாது. இப்போ திருப்பி நான் ஆஃப் பண்ணுற லைட் எரியும், திருப்பி நான் ஆன் பண்ணதுக்கப்புறம் லைட் எரியாது. இது நீங்கள் கரண்ட்டில் தான் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பேட்டரியில் ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.